அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு, தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு அப்படின்றாரு. ஸோ from this portion we come to know that is the will of God for us to get healed. ஸோ யாரும் நாம் வியாதியாக இருப்பது கர்த்தருக்கு சுத்தம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் சுகமாக இருப்பது அவருக்கு சித்தம். ஸோ இந்த இடத்துல சுஸ்தமாக என்றார், உடனே குஷ்டரோகம் போயிடுச்சு. தட்ஸ் ஆல். இங்கே ஊசி போடல, இல்லாட்டி குஷ்டரோகத்துக்கு பவுடர் அடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ ஜஸ்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ட். ஒன், he is speaking to the Lord God and he is speaking to him. That's all. And he had faith. அந்த வார்த்தைகள்னால 2 வசனத்தில் he got healed. அடுத்தது இடத்துல இன்னொரு ஹீலிங் பாருங்க. இந்த இடத்துல ஹீலிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது 5வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி வரான். இஸ் ஆஃபீஸர். அவன் கமாண்டர் வரான். வந்துட்டு என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவனுக்கு தெரியுது எங்கே போனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் ஆல்சோ he knows if I go to Jesus, he will heal me. He will heal anybody. When we pray, இங்கே வேலைக்காரனுக்காக தான் ஜெபம் பண்ணுறான். he is offering a prayer. கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவன் வேதனை தாங்க முடியல அவனுக்கு. ஸோ அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவன் வேதனை தாங்க முடியல அவனுக்கு. ஸோ அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனை குணமாக்குவேன், சொஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு 110, நீங்கள் வீட்டுக்கே வர வேணாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே நினைப்பூட்டுறதுக்காக தான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒன் வேர்ட் இஸ் கிவன் அண்ட் Jesus used many methodologies. Some areas he touched, some areas he spoke, some areas ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அவர் கண்களில் உமிழ்நீர் செய்து அதை எடுத்து போகிறார். இன்றைக்கி அதை யோசித்து பார்க்குறேன். இந்த காலத்தில் யாராவது ஒரு ப்ரீச்சர் அதை எடுத்து பயன்படுத்தினான்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் கிரிட்டிசைஸ் பண்ணி அவனை கண்டம் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் அவர் சொஸ்தமாக்குறாரு. அவர் சொல்கிறாரு, சரி நீ போ, உன் வேலைக்காரன். அப்போ என்ன போட்டிருக்கு, இவன் சொல்கிறான், எனக்கு ஐ நோ த அத்தாரிட்டி யூ ஹாவ். அவன் என்ன சொல்கிறான், இயேசுவே உமக்கு அத்தாரிட்டி இருக்குது என்பதை நான் அறிவேன், ஏனென்றால் எனக்கும் அத்தாரிட்டி இருக்குது. இஃப் ஐ சே சம்திங் காட் வில் லிசன் டு யூ அண்ட் ஹீ கேன் மேக் ஹிம் ஹோல் அப்படின்னு இங்கே 100க்கு அதிபதி சொல்கிறான். அப்போ இயேசு ஆச்சரியப்படுறாரு. ஒரு ஆள் ஒரு அத்தாரிட்டிக்கு தனக்கு அத்தாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறான். இந்த விசுவாசம் நிறைய பேருக்கு இன்றைக்கி இல்லை. கிறிஸ்தவர்களும் காணப்படலை, யூத ஜனங்களிலையும் காணப்படலை, எந்த மக்கள்கிட்டையும் காணப்படலை. இப்படி இருந்து தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் வில் பி எம்டி. எனிவே, அது நான் குறையாக யாரையும் சொல்லலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் விசுவாசம் இல்லையேன்னு ஒரு வசனம் போட்டிருக்குது. இப்போ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ஜீசஸ் ஹஸ் த அத்தாரிட்டி டு ஹீல் எனிபடி, எனி டிசீஸ், எனி ப்ராப்ளம் ஹீ கேன் சால்வ். இது நம்ம விசுவாசிக்கணும். இதை கேட்டுட்டு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை என்று சொல்லி என்ன சொல்கிறாரு, மேற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களோடு பந்திருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார். பார்த்தீங்களா, ஃபெய்த் இல்லைன்னா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அவர் நாலேஜ் இஸ் இது. நம்ம நினச்சிக்கிறோம் ஹீலிங் வரணும்னு சொன்னால் நமக்கு we have to do all these things and we have to pray and cry. No, you just have to have faith. அந்த பண்ணிட்டு you should know your source. அந்த சோர்ஸில்
எனக்கு இந்த இதில் வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக சுஸ்தமாவேன். அப்போ இயேசுக்கிட்ட போகும்போது எனக்கு சுகம் உண்டு என்பதை அவன் விசுவாசித்தான். அப்போ மூணு ஹீலிங்ஸும் போட்டிருக்கோம். அடுத்தது அந்த நாழிகையிலே அவன் சுஸ்தமானான். இதை விவரித்து பின்னால் வாசிக்கலாம். அடுத்தது பேதுருவின் மாமி ஜுரமாக இருந்தார். மூணாவது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திஸ். இப்போ டெம்பரேச்சர் வந்தோன்னு தான் நிறைய பேருக்கு ஜுரம்னு சொல்லுவோம். இட்ஸ் மேபி இன்ஃபெக்ஷியஸ் திங் ஆர் ஏதாவது இதனால் வந்து இருக்கலாம். இன்றைக்கி அந்த காலத்தில் குரோசின் இருந்துச்சுன்னா தெரியாது, மெட்டாசின்னா எல்லாம் மாத்திரைலாம் கொடுப்பாங்க, இதை கொடுக்குறாங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியாது. ஆனால் இயேசு வந்தார். யாரும் இந்த இடத்துல சொல்லலை. அவராக வராரு. அவராக வந்து கேள்விப்படுறாரு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த அம்மாவோட கையை பிடிச்சி தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சரி, இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? ஹீ டச்சஸ். இங்கே வந்து அவர் பேசலை, ஹீ ஜஸ்ட் டச்சஸ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 16வது வசனத்தில் பார்ப்போம். அஸ்தமான போது அப்படின்னா சூரியன் இறங்கின போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாணிகளெல்லாம் சொஸ்தமாக்கினார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட். பிசாசுக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் போட்டிருக்குதுங்க இந்த இடத்துல. ஸோ பிசாசு வந்துச்சுன்னா வியாதியும் கூட வரும். துரத்தி பிணியாணிகளெல்லாம் சொஸ்தமாக்கினார். அடுத்த வசனம் போட்டிருக்கு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதுதான் ஏசாயா 53 போட்டிருப்பார். அவர் நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இதை விசுவாசித்தோம்னா நமக்கு சுகம் உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தன்னால் ஹீலிங் வரும். நம்ம கத்தி அழுது புரண்டு ஒரு ஐவி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. எஸ், வாட் எவர் மே பி த ப்ராப்ளம், என்ன வித இதாக இருந்தாலும். எஸ், இப்போ வந்து இப்போ முதல்ல நான் சொன்னேன், நைட்டு 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டா நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வரும். இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இது வரும். இப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு 20 பேக்கெட் 20 சிகரெட்டு குடிச்சிட்டே வந்தானா கண்டிப்பாக 25 வருஷத்தில் அவனுக்கு கேன்சர் வரும். இது தவிர்க்க முடியாதது ஒன்று. ஆகவே நம்ம நினைக்கக்கூடாது, ஓ ஜீசஸ் கேம் அண்ட் செட் மீ ஃப்ரீ, அதனால் ஐ கேன் ஸ்மோக்குன்னு சொல்ல முடியாது. ஐ கேன் ட்ரிங்க், ஐ கேன் ஸ்மோக், ஐ கேன் enjoy my life. No, that's not enjoying life. You are just killing yourself. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் எப்படி சுகம் வருதுன்னு சொல்லிட்டு. அகெயின் பெருந்தண்டியாக இருக்காதான்னு போட்டிருக்குது. வேலை செய்ய முடியாமல் அங்கே போயிட்டு நைட்டில் போயிட்டு, திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் மெட்ராஸ். ஐ வாஸ் ஸ்டன்ட் டு ஹியர். ஐ ஹவ் நாட் கான் அண்ட் சீன் தம். ஏன்னா என்னுடைய காலத்துலலாம் I know my father used to, I'm a male member. நான் 9:30 மணிக்கு மேலே ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து தான் வருவேன் நேராக. அப்போ விட மாட்டார். இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியெல்லாம் கிடையாது. 12 மணிக்கு சுற்றிட்டு வருது. டோன்ட் டூ தேட். தேர் ஆர், இது ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் நான். நீ யார் எனக்கு அறிவுரை சொல்கிறது? நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் எனக்கு வயசு இருக்குது. ரெண்டாவது, உங்கள் நலனை ஒற்றி நான் சொல்லுகிறேன். இது நோபடி கேன் டெல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பை திறந்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸும் இதை சொல்ல தொடங்கிட்டாங்க. டோன்ட் 12 மணிக்கு யூ டோன்ட் டூ த திங். யூ ஹிட் த பெட் பை 9 o'clock and you will be healthy. Naturally you are obeying the law of the Lord. நியமங்கள் நியமிச்சு வச்சது. ஸோ when we break the law, அந்த மாதிரி நியமங்களை நம்ம மீறும்போது வியாதி கண்டிப்பாக அட்டாக் பண்ணும்.
என்ன சொல்லுவாங்க, ஒரு இம்யூனிட்டி போயிடுச்சின்வாங்க, அப்புறம் இது வந்துடுச்சின்வாங்க. ஸோ தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, யோசனை பண்ணுங்க. இயேசு நமக்காக இருக்கிறார், உங்களுக்கு விசுவாசத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவர் வார்த்தையை நம்புங்க, அவரை நோக்கி போங்க. உங்கள் சுகத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற சிலுவையிலே தமது சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து வைத்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். என் தேவனாய கர்த்தாவே, இதை அவர்கள் சிந்தித்து யோசனை பண்ணி, என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான வியாதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உம்மிடத்தில் வரும்போது அவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து விசுவாசித்து உம்மை தொட்டு அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நீர் பேசும் அவர்களோடு. கர்த்தாவே, ஒரு இடத்துல பேதுருவின் மாமியை நீர் தொட்டீர் என்று போடப்பட்டிருக்குது. நீர் தொடும், அவர்கள் சுகமாவார்கள். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென்.